பேத்தி என்ற பாசம் தாத்தாவிற்கோ பாட்டிக்கோ என்றுமே கிடையாது. அம்மா அப்பாவை இழந்துவிட்டு ஆறா துயருடன் அமுதவாணி சாந்தா வீட்டு படியேறிய நாளிலிருந்து அப்படித்தாள். அவள் அந்த வீட்டின் ஓரமாக போடப்பட்டிருக்கும் ஒரு பழைய நாற்காலி போலத்தான் அனைவராலும் நடத்தப்பட்டாள். சொந்த தாய்வழி பாட்டி வீட்டில் இதுபோல் மோசமாக நடத்தப்பட்ட முதல் பேத்தி தானாகத்தான் இருக்கும் என நினைத்துக் கொள்வாள் அமுதவாணி. ஆனால் இவளிடம் மட்டும்தான் அப்படி பாராமுகமாக வேண்டா வெறுப்பாக நடந்து கொள்வார்கள் பாட்டியும் தாத்தாவும். இன்னமும் அவர்கள் அருமை பேரனும். அவர்களது மற்ற பேர பிள்ளைகளான் அமிர்தன், ரஞ்சனி, சித்தார், சந்தனா இவர்களெல்லாம் இப்போதும் அவர்களது செல்ல பிள்ளைகளே. குழந்தைகள் போல் செல்லம் கொஞ்சிக் கொள்வார்கள். கண்ணம்மா, பாப்பா, செல்லம் என செல்ல பெயர்கள் இறைபடும். இவள் மட்டும் நாய், கழுதை. இல்லையெனில் இந்தா இவளே